பாண்டவர்கள் சூதாட்டத்துல நாடு இழந்ததுக்கு அப்புறமா 12 வருஷங்கள் வனவாசத்துக்காக காடுகள்ல வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் திரௌபதி தன் கணவன்கள்ல ஒருவனான பீமன் கிட்ட சௌகந்திகான்னு அழைக்கப்படுற மலர்களை தனக்காக கொண்டு வரும்படி கேட்கறாங்க. இந்த மலர்களை பறிக்கிறதுக்காக காந்தமந்தனாங்கிற காடுகளுக்குள்ள நுழையிற பீமன் அங்க தன் வழியின் குறுக்க ஒரு வயதான வானரம் அதன் வாளை நீட்டி படுத்திருக்கிறத பாக்குறான். இதை பாக்குற பீமன் அந்த வானரத்துக்கிட்ட அதோட வாளை நகர்த்தி தனக்கு வழி கொடுக்குமாறு கேட்கறான். ரொம்பவும் பொறுமையா பீமனை திரும்பி பார்க்கிற வானரம் பீமனை பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பின்னர் தனக்கு ரொம்பவும் வயசாகிட்டதுனால எழுந்திருக்கிறது கஷ்டம், அதனால பீமனையே தன் வாளை நகர்த்தி வச்சுட்டு போகும்படி சொல்லுது. பீமன் வானரத்தோட வாளை நகர்த்த முற்பட வாளோட முடி கூட அசையாம இருந்திருக்கு. தன்னோட பலத்தின் மேல எப்பவும் கொஞ்சம் கர்வம் இருக்க பீமனுக்கு ஒரு வயசான வானரத்தோட வாளை கூட நகர்த்த முடியலங்கிற விஷயம் ரொம்பவும் கோபத்தை வரவழைக்க தன் முழு பலத்தையும் உபயோகிச்சு இன்னொரு தடவை வாளை நகர்த்த பாக்குறான். ஆனா எத்தனை தடவை முயற்சிகள் செஞ்சும் வானரத்தோட வாளை இம்மி அளவு கூட நகர்த்த முடியாம போக தான் எதிர்கொண்டிருக்கிறது சாதாரண வானரம் அல்லங்கிறத உணர்ந்து அதோட உண்மை அடையாளத்தை காட்ட சொல்லி கேட்கிறான் பீமன். அந்த வயதான வானரம் தன்னை சிரஞ்சீவி ஹனுமானா வெளிப்படுத்தி